ஒரு பழைய ஓக் மரத்துல ஒரு புத்திசாலி ஆந்தை வாழ்ந்துச்சு. தினமும் அத சுத்தி நடக்கிற விஷயங்கள அமைதியா பார்த்துட்டே இருக்கும். நேத்து ஒரு சின்ன பையன் வயசான தாத்தாவுக்கு கனமான கூடை தூக்க உதவி பண்ணுனத பார்த்துச்சு. சிரிக்கும் கண்களுடன் சிரித்த முகம். இன்னைக்கு ஒரு சின்ன பொண்ணு அவ அம்மா கிட்ட கத்தி சண்டை போடுறத பார்த்துச்சு. கோப முகம். ஆந்தை பாக்க பாக்க பேசுறத குறைச்சுது. நாள் போக போக கம்மியா பேசுச்சு, அதிகமா கேட்டுச்சு. காது. அந்த ஆந்தை மனுஷங்க பேசுறத கேட்டுச்சு. கதை சொல்றத கேட்டுச்சு. ஒரு பொண்ணு சொன்னா ஒரு யானை வேலிய தாண்டி குதிச்சுது. யானை. ஒரு ஆம்பள சொன்னான், நான் வாழ்க்கையில ஒரு தப்பு கூட பண்ணதே இல்ல. ஆனந்த கண்ணீர் சிந்தும் முகம். ஆந்தை மனுஷங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு எல்லாம் பார்த்துச்சு, கேட்டுச்சு. சில பேரு நல்லவங்களா மாறுனாங்க, சில பேரு கெட்டவங்களா மாறுனாங்க. ஆனா மரத்துல இருந்த அந்த ஆந்தை ஒவ்வொரு நாளும் புத்திசாலியா மாறுச்சு. ஆந்தை ஒளிரும் நட்சத்திரம். பாடம்: கம்மியா பேசு, அதிகமா கேளு. வாய மூடி காத திறந்து வை. அப்போதான் உண்மை புரியும், அறிவு வளரும். பேசுறதுனால இல்ல, கேக்குறதுனால தான் நாம வாய்ஸ் ஆவோம்.